அமெரிக்காவில் வேலை பார்க்கும் மனைவி. அன்புள்ள அப்பாவுக்கு வணக்கத்துடன் எழுதி கொள்வது. அப்பா, நான் சிகாகோவுக்கு வந்தது முதல் குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறையாவது கடிதம் எழுதி கொண்டுதான் இருந்தேன். ஆனால் உங்களுக்கு வேதனையை தருவதில் விருப்பம் இல்லாததால் சில விஷயங்களை உங்களிடம் சொல்லவில்லை. எனக்கு உதவி செய்ய முடியாத நிலையை குறித்து மேலும் வருத்தப்படுவீங்களே என்றுதான் அப்படி செய்தேன். ஆனால் இப்போ எனக்கு வந்த இடைஞ்சல்கள் எல்லாம் நீங்கிவிட்டன. இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேன். நடந்த விஷயங்களைப் பற்றி உங்களுக்கு விவரமாக சொல்ல வேண்டும் என்றுதான் இந்த கடிதம் எழுதுகிறேன். 3 வருடங்களுக்கு முன் நான் இங்கே வந்து சேர்ந்தபோது என்னுடைய அதிர்ஷ்டத்தை நினைத்து ரொம்ப பூரித்து போனேன். கடிதங்களில் நான் எழுதியிருந்த விஷயங்கள் கொஞ்சம் கூட மிக இல்லை. என் கணவர் ஸ்ரீநாத்துக்கு நல்ல வேலை, சிகாகோவில் பெரிய வீடு, எங்கே போனாலும் காரில் பயணம், தமிழ் அசோசியேஷனுக்கு அவர் செக்ரட்டரி, நிறைய பேருடன் அறிமுகம், பார்ட்டிகள், பிக்னிக்குகள், நம் ஊரில் இருப்பதை விட 10 மடங்கு அதிகமாக இசை கச்சேரிகள், குச்சிப்புடி, நாட்டிய நிகழ்ச்சிகள். சனி ஞாயிறுகள் மிக வேகமாக கழிந்து போய் கொண்டிருந்தன. என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 1 வருடத்தில் இந்த வாழ்க்கை முறைக்கு பழக்கப்பட்டு விட்டேன். ஆனால் இத்தனை சொத்து சுகம் இருந்தோ ஏதோ ஒரு குறை இருப்பது போல் உணர்ந்தேன். அக்கம் பக்கத்தில் பேசுவதற்கோ சந்திப்பதற்கோ நம் ஊர் மக்கள் யாருமே இல்லை. பகல் முழுவதும் அந்த தெருவிலே யாரும் வீட்டில் இருக்க மாட்டார்கள். நாள் முழுவதும் வீட்டிலே இருப்பது எனக்கு கஷ்டமாக இருந்தது. நாள் முழுவதும் உழைத்த வீட்டுக்கு வந்து சேரும் என் கணவருக்கு மாலை வேளைகளில் வெளியில் போகணும் என்றால் அலுப்பாக இருக்கும். சனி ஞாயிற்றுக்கிழமையை தவிர யாரையும் சந்திக்க வாய்ப்பே இருக்காது எனக்கு. யார் வீட்டுக்காவது போய் வரலாம் என்றால் தெரிந்தவர்கள் எல்லோரும் 10-20 மைல் தூரத்தில் இருந்தார்கள். கார் இல்லாமல் எங்கேயும் போகவும் முடியாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அவ்வளவு நல்லது இல்லை என்று என் கணவர் சொல்லிவிட்டார். ஏதாவது வேலைக்கு, சின்ன வேலையாக இருந்தால் சரி போகட்டுமா என்று என் கணவரிடம் கேட்டேன். தமிழில் எம்ஏ பாஸ் செய்தவளுக்கு என்ன வேலை கிடைக்கும் என்றார் அவர். உண்மைதான், என் ஆங்கில அறிவோ சுமார்தான், வேலை கிடைப்பது கஷ்டம்தான். இருந்தாலும் உனக்கு வேலை பார்க்க வேண்டிய தலையெழுத்து என்ன என்றார். அவருடையது நல்ல வேலை, நான் வேலைக்கு போகணும் என்ற அவசியமே இல்லைதான். இருந்தாலும் எப்போது வீட்டிலே கிடப்பதை விட ஏதோ ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று தோன்றியது. வேலை கிடைக்காது என்றால் போகட்டும், மேற்கொண்டு ஏதாவது படிக்கலாம் என்று நினைத்தேன். இந்த நாட்டில் வயது வரம்பு இல்லாமல் என்ன கோர்ஸ் வேண்டுமானால் படிக்கலாம். பெரிய கல்லூரிகளில் சேர்வதற்கு வசதி இல்லாதவர்கள் கம்யூனிட்டி காலேஜில் சேர்ந்து கொள்ளலாம். எங்கள் வீட்டிலிருந்து 1/2 மைல் தொலைவில் அப்படி ஒரு கல்லூரி இருந்தது. அங்கே ஏதாவது கோர்ஸில் சேரலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இந்த விருப்பம் கூட என் கணவருக்கு என் மீது வெறுப்பு அதிகமாகிக் கொண்டே போயிற்று. வேலைக்கு போக வேண்டும் என்பதற்காக தான் நான் படிக்கணும் என்று நினைப்பதாக அவர் நம்பினார். வேலைக்கு போகும் மனைவிதான் வேண்டும் என்றால் எந்த டாக்டரையோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரையோ கல்யாணம் பண்ணியிருப்பேனே. போயும் போய் எம்ஏ தமிழ் இலக்கியம் படித்தவளுக்கு எதுக்கு என்றார். 2 வாரம்தான் விடுமுறை கிடைத்தது. இல்லாவிட்டால் வேற நல்ல வரன் பார்த்து முடிவு செய்திருக்கலாம் என்று தன்னையே நொந்து கொண்டார். அப்பா, நீங்க எப்போதும் எல்லாவற்றையும் விட சிறந்த சொத்து சுய கௌரவம் என்று சொல்வீங்க. உங்க கால்களில் நீ நிற்க வேண்டும் என்று சொல்வீங்க. தமிழ் இலக்கியம் எம்ஏ படிக்க வைத்தீங்க. நம் நாட்டில் இருந்திருந்தால் ஏதாவது வேலை கிடைத்திருக்கும். உங்கள் விருப்பம் என் விருப்பம் இரண்டும் நிறைவேறியிருக்கும். ஆனால் பணக்காரன் என்றும் அமெரிக்காவில் நல்ல வேலையில் இருப்பவன் என்றும் வரதட்சணை கேட்கவில்லை என்றும் ஸ்ரீநாத்துக்கு என்னை திருமணம் செய்து வைத்தீங்க. இங்கே என் படிப்பு எதற்கோ லாய்க்கு இல்லாமல் போய்விட்டது. சில சமயம் உங்கள் மீது எனக்கு கோபம் கூட வந்தது உண்டு. பெரியப்பாவின் மகள்கள் இருவரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடுத்தன செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அதிகமாக படிக்கவும் இல்லை, எந்த இடைஞ்சல்களும் இல்லை. எங்கே போனாலும் என்னையே அழைத்து கொண்டு போவீங்க. இல்லாத யோசனைகளை என்னுள் புகுத்தி இருக்கிறீங்க என்று நினைத்து கொள்வேன். ரொம்ப நேரம் வாத விவாதம் புரிந்த பிறகு நான் கம்யூனிட்டி காலேஜில் சேர்வதற்கு அவர் சம்மதித்தார். கம்ப்யூட்டர் வேலை செய்ய கற்றுக்கொள்ள கோர்ஸில் சேர்ந்தேன். முதல் கோர்ஸ் முடியும் போதே எங்கள் காலேஜில் ஸ்டாக் அட்டண்டன்ட் வேலை காலியாக இருப்பதாக அறிவித்தார்கள். ரொம்ப சின்ன வேலை. லைப்ரரியில் புத்தகங்களை படித்துவிட்டு அப்படியே மேஜை மீது போட்டுவிட்டு போவார்கள். மறுபடியும் அவற்றை சரியான இடத்தில் வைப்பதுதான் அந்த வேலை. காலேஜில் வேலை பார்ப்பவர்கள் அங்கேயே ஏதாவது கோர்ஸ் இலவசமாக எந்த கோர்ஸ் வேணுமானாலும் படிக்கலாம் என்று சொன்னார்கள். ஸ்ரீநாத்திடம் சொல்லாமலேயே அந்த வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டேன். அங்கேயே படித்து கொண்டிருப்பது என்பதால் அந்த வேலையை எனக்கே கொடுத்தார்கள். வேலையில் சேர்ந்த அன்று ஸ்ரீநாத்திடம் சொன்னேன். வேலை பார்க்க வேண்டிய தலையெழுத்து என்ன வந்தது? சும்மா பொழுது போகவில்லை என்று சொன்னதால் காலேஜில் சேர்வதற்கு ஒப்புக்கொண்டேன் என்றார் அவர். உண்மைதான். என் வேலைக்கு சம்பளம் வருடத்திற்கு
$15,000 அவருடைய சம்பளத்தில் 6ல் ஒரு பங்கு. ஆனால் என் வேலையை காப்பாற்றிக் கொள்ளணும் என்ற விருப்பம் என்னுள் பலமாக இருந்தது. அவருக்கு வேறு வழி இருக்கவில்லை. ரொம்ப சண்டை போட்ட பிறகு முன் தலையெழுத்து என்று சொன்னார். எதிர்பாராமல் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிட்டது. இவருடைய கம்பெனியை வேறு ஒரு பெரிய கம்பெனி விலைக்கு வாங்கிவிட்டது. ரொம்ப பேரை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்கள். ஸ்ரீநாத்தையும் மேலும் சிலரையும். கிளீவ்லாண்ட் என்ற ஊரில் வேலை பார்க்க விருப்பமா, இல்ல இந்த ஊரில் இருக்க நினைக்கிறீங்களா என்று கேட்டார்கள். அங்கே போனால் ப்ரொமோஷன் என்று இல்லாவிட்டாலும் சிறிய அளவில் சம்பள உயர்வு, மற்ற வசதிகள் கிடைக்கும். போய்தான் ஆகணும் என்ற கட்டாயமில்லை. ஆனாலும் ஸ்ரீநாத் போகணும் என்று முடிவு செய்தார். அந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. பெரிய படிப்பு படித்தவள் இல்லை. வேறு ஊருக்கு போனால் அங்கே எனக்கு இந்த படிப்பு வேலை கிடைப்பது சுலபமில்லை. இங்கே ஏதோ அதிர்ஷ்டம் இருப்பதால் இரண்டும் ஒன்றாக கிடைத்தன. கார் இல்லாவிட்டாலும் 1/2 மைல் தூரம்தான் என்பதால் எப்படியோ சமாளித்து கொண்டிருந்தேன். ஆனால் கிளீவ்லாண்டில் என்னை போன்றவர்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குமோ தெரியாது இல்லையா? என் தயக்கங்களை பற்றி அவரிடம் சொன்னேன். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டது. வாய்க்கு வந்தபடி பேசினார். என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் என்பது போல் நடந்து கொள்கிறேன் என்றும், அப்படி இருப்பவள் இந்தியாவிலே இருந்திருக்கணும் என்றும் சொன்னார். தன்னுடன் கிளீவ்லாண்டுக்கு வரவில்லை என்றால் டைவர்ஸ் தரப்போவதாக சொன்னார். என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. வேலையில் சேர்ந்து 2 மாதங்கள் ஆகியிருந்தன. முதல் கோர்ஸ் முடிந்து 2வது கோர்ஸில் சேர்ந்திருந்தேன். படிப்புக்காக எந்த செலவும் இருக்கவில்லை. எனக்கு கிடைத்த சின்ன வாய்ப்பை நழுவ விடுவது கஷ்டமாக இருந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் 1 வருடம் பொறுத்திருங்கள், பிறகு கிளீவ்லாண்ட் போகலாம் என்று சொன்னேன். அவருடைய கோபம் உச்சத்தை தொட்டது. வீட்டை விற்கப் போகாதகும், இந்த ஊரில் நான் இருக்கணும் என்று நினைத்தால் என் வழியை நான் பார்த்து கொள்ளணும் என்றும், எங்கே இருப்பாயோ என்ன செய்வாயோ உன் விருப்பம் என்று சொன்னார். நான் வேலை பார்க்கும் கம்யூனிட்டி காலேஜில் என்னுடன் படிக்கும் பெங்காலி பெண் ஒருத்தி இருந்தாள். பெயர் கிரண்மை. அவளுடைய வீடு பெரியது என்றும், அவர்கள் வீட்டில் ஒரு அறையில் வாடகைக்கு இருக்கலாம் என்றும் சொன்னாள். அவர்கள் வீடும் கல்லூரிக்கு அருகில்தான் இருந்தது. கிரண்மையை எனக்கு நன்றாக தெரியும். அதனால் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டேன். ஸ்ரீநாத் கிளீவ்லாண்டுக்கு கிளம்பி போன அன்றே நான் கிரண்மையின் வீட்டுக்கு குடி போய்விட்டேன். எங்கள் வீட்டை ஸ்ரீநாத் விற்பதற்காக போர்டு வைத்தார். அவருடன் கிளீவ்லாண்டிற்கு போகாதது எனக்கே என் மீது வெறுப்பு ஏற்பட்டது. அவர் என்னை தினமும் ஃபோனில் அழைத்து பேச தொடங்கினார். தினமும் ஹோட்டலில் சாப்பிடுவது கஷ்டமாக இருக்கு என்றும், நான் உடனே வந்துவிட்டால் நல்லது என்று சொன்னார். 10 நாட்களுக்குள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வர சொல்லியும், கிளீவ்லாண்டிற்கு வராத பட்சத்தில் உண்மையாகவே எனக்கு டைவர்ஸ் கொடுக்க போவதாகவும் பயமுறுத்தினார். 2 வாரங்களில் அவருடைய போக்கு கடினமாக மாறியது. உடனே கிளீவ்லாண்ட் வந்தா சரி, இல்லாவிட்டால் என் காலேஜ் அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதப் போவதாகவும், விவகாரத்து கொடுக்கும் பேச்சு இல்லை என்றும், நடப்பது வேற என்றும் அடிக்கடி ஃபோனில் மிரட்டினார். அவர் அப்படியெல்லாம் பேசுவார் என்று கனவில் கூட யூகிக்க முடியாத நான் கிரண்மையிடம் இந்த விஷயத்தை சொன்னேன். எதுக்கும் நல்லது, போலீசாரிடம் இந்த விஷயத்தை சொல்லிவிடு என்றால். போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆஃபீஸரிடம் சொன்னேன். கேஸ் எழுதி கொள்ளட்டுமா என்று கேட்டார் ஆஃபீஸர். அவர் மீது கேஸ் போடுவதற்கு என் மனம் ஒப்பவில்லை. ஏதோ கோபத்தில் அப்படி சொல்லியிருப்பார் என்றேன். உங்கள் விருப்பம் என்றார் அவர். 1 வாரம் கழித்து லைப்ரரி மேனேஜர் டேவிட் என்னை தன் ஆஃபீஸ்க்கு அழைத்தார். ஸ்ரீநாத் கடிதம் எழுதியிருக்கிறாராம். என்னை பற்றி ரொம்ப தரைக்குறைவாக எழுதியிருக்கிறாராம். என்னுடைய நிலைக்கு தான் ரொம்ப வருத்தப்படுவதாகவும், ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கேட்க சொல்லியும் டேவிட் சொன்னார். அவருடைய வார்த்தைகள் எனக்கு மிகுந்த தைரியத்தை அளித்தன. ஸ்ரீநாத் என்னை தினமும் ஃபோனில் அழைத்து மிரட்டத் தொடங்கினார். நான் இல்லாவிட்டால் கிரண்மையை அவருடைய பெற்றோர்களை கூப்பிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுவார். என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட சொல்லியும், இல்லாவிட்டால் தன் திருமணம் நாசமாகுவதற்கு அவர்கள் காரணமாவார்கள் என்று மிரட்டினார். போலீசாரிடம் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிடுவது நல்லது என்று தோன்றியது. கிரண்மையின் தாய்க்கு உஷா என்ற பெண்மணியை தெரியும். குடும்பங்களின் கொடுமைக்கு ஆளாகி இருக்கும் இந்திய பெண்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த அம்மாள் ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார். ஒரு நாள் நானும் கிரண்மையும் அவளை பார்ப்பதற்காக போனோம். அவள் என்னை அன்போடு நடத்தினாள். ரொம்ப நாளாக அறிமுகம் இருக்கும் சிநேகிதி போல் பேசினாள். நீ என்ன செய்வதாக இருக்கிறாயோ சொன்னால் என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன் என்று சொன்னாள். எல்லாவற்றை விட முக்கியமானது பாதுகாப்பு என்றும், அவரால் எனக்கு எந்த விதமான ஆபத்து வராமல் தடுப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டேன்.
முழு பாதுகாப்பும் யாராலும் தர முடியாது என்றும், ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பாதுகாப்புக்காக புரொடெக்ஷன் ஆர்டர் வாங்கிக் கொள்ள முடியும் என்றும் உஷா சொன்னாள். புரொடெக்ஷன் ஆர்டர் என்றால் என்னிடமிருந்து தொலைவாக இருக்கணும் என்று அவருக்கு போலீசார் கொடுக்கும் நோட்டீஸ். உஷா என்னுடன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உறுதுணையாக இருந்தால் இந்த ஆபத்து தப்பிவிட்டது என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே 2 வாரங்கள் கழித்து கோர்ட்டிலிருந்து நோட்டீஸ் வந்தது. ஸ்ரீநாத் என்னிடமிருந்து விவகாரத்து வேண்டும் என்று கேஸ் போட்டிருந்தார். அது மட்டுமே அல்லாமல் நான் அமெரிக்கா வருவதற்கு திருமணத்தை ஒரு வழியாக பயன்படுத்தி கொண்டேன் என்ற குற்றச்சாட்டை சுமத்தி என்னை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று அதிகாரியிடம் புகார் செய்தார். டைவர்ஸ் தரப்போவதாக சொன்னதுக்கு நான் பயப்படவில்லை. ஆனால் என் மீது அநியாயமாக குற்றம் சுமத்தியதற்கு கோபம் வந்தது. 2 வார விடுமுறையில் இந்தியாவுக்கு வந்து 5 இடங்களில் பெண் பார்த்துவிட்டு அதில் என்னை தேர்ந்தெடுத்துவிட்டு 2 நாளில் முகூர்த்தம் வைக்க சொல்லி திருமணத்தை முடித்துக்கொண்டு திருமணமான 3வது நாளே அமெரிக்கா திரும்பி போன மாமனிதர். நான் அமெரிக்கா வருவதற்காக தான் திருமணம் செய்து கொண்டேன் என்று என் மீது கேஸ் போட்டது ரொம்ப அநியாயம் என்று தோன்றியது. எவ்வளோ நேரம் அழுதேனோ எனக்கே தெரியாது. ஒருவேளை கோர்ட்டில் அவருக்கு சாதகமாக முடிவு வந்தால் என்னை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்து விட்டால் நீங்கள் அவமானத்தால் குன்றி போய் விடுவீங்க என்று பயந்தேன். உஷாவின் வீட்டுக்கு சென்று அவளிடம் எல்லா விஷயத்தையும் சொன்னேன். இது போன்ற விஷயங்கள் அவளுக்கு புதுசு இல்லை போலும். நிறைய பேர்கள் கணவர்மார்கள் இதுபோல் கேஸ்கள் போட்டிருக்கிறார்கள் என்றும் பயப்பட வேண்டியதில்லை என்றும் சொன்னாள். மறுநாள் காலையில் ஒரு லாயர் ஆஃபீஸ்க்கு போனோம். அவள் ஒரு சீன பெண்மணி. பெயர் மைசங். உஷாவுக்கு நல்ல சிநேகிதி. என் கேஸை தானே வாதிக்கப் போவதாக உஷாவிடம் வாக்குறுதி தந்தாள். அவளுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் பணம் எதுவும் இல்லை. நான் சம்மதித்த பிறகு அவளுடைய பாக்கியை தீர்த்து விடுவதாக சொன்னேன். அதை பற்றி கவலை வேண்டாம் என்றும் தங்களுடைய நிறுவனம் லாயர் ஃபீஸை கொடுத்துவிடும் என்று உஷா சொன்னாள். எனக்கு உடன் பிறவாத சகோதரியாக உஷா இருந்தாள். கடந்த 4-5 மாதங்களில் 2 முறை கோர்ட்டுக்கு போனேன். 2 முறையும் உஷா என்னுடன் கோர்ட்டுக்கு வந்தாள். கிரீன் கார்டுக்காக தன்னை திருமணம் செய்து கொண்டதாக ஸ்ரீநாத் சுமத்தியிருக்கும் குற்றச்சாட்டில் கொஞ்சம் கூட உண்மையில்லை என்றும் உஷா என் சார்பில் சாட்சிய சொன்னாள். ஸ்ரீநாத் என்னை கொன்று விடுவதாக மிரட்டியதை நான் போலீசாரிடம் பாதுகாப்பு கேட்டதை உஷாவும் போலீஸ் ஆஃபீஸரும் ஜட்ஜிடம் சொன்னார்கள். கடைசியில் ஜட்ஜ் எங்கள் திருமணத்தை ரத்து செய்வதற்கு ஒப்புக்கொண்டார். இப்போது நான் கிரண்மையின் வீட்டில் தான் இருக்கிறேன். கம்யூனிட்டி காலேஜில் தான் வேலை செய்கிறேன். 2-3 வருடங்கள் இங்கே வேலை பார்த்துவிட்டு கொஞ்சம் பணத்தை சேர்த்து கொண்டு லா படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்பா, உங்களைப் போலவே நான் வக்கீலாக போகிறேன். திருமணம் செய்து கொடுத்து அமெரிக்காவுக்கு என்ன அனுப்பி வைத்தீங்க. நான் இங்கே சந்தோஷமாக குடித்தனம் செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு மன அமைதி கிடைத்திருக்கும். வாழ்க்கையை 4 சுவர்களுக்கு இடையே கழிப்பதில் எனக்கு விருப்பமில்லை. குடித்தனம் இல்லாவிட்டாலும் நான் சந்தோஷமாக சுகமாக இருக்கிறேன். இந்த கவரின் மீது என்னுடைய புதிய முகவரி இருக்கிறது. இனிமேல் கடிதங்கள் இந்த முகவரிக்கு எழுதுங்கள். அம்மாவை கேட்டேன் என்று சொல்லுங்கள். என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். அன்புடன் சுமதி. அன்புள்ள சுமதிக்கு அம்மா அநேக ஆசீர்வாதம். உன் கடிதத்தை படித்துவிட்டு நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன். கடந்த 1 வருடமாக உன்னை பற்றி நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். நாங்கள் வருத்தப்படுவோம் என்று நீ எங்களிடமிருந்து மறைத்து வைத்த விஷயங்கள் எங்களுக்கு முன்னாடியே தெரிந்துவிட்டன. உன் மாமனார் இங்கே வந்திருந்தார். எங்க மகனுடன் குடித்தனம் செய்யவில்லை. புத்தி தெரிந்து கொண்டு நல்லபடியாக நடந்து கொண்டால் சரி. இல்லையா டைவர்ஸ் கொடுத்துவிட்டு எங்கள் மகனுக்கு வேறு வரனை பார்த்து கொள்கிறோம். உங்கள் மகளுக்கு புத்திமதி சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் கிளம்பி போன பிறகு உங்கள் அப்பாவும் நானும் இந்த விஷயமாக நிறைய பேசினோம். ஏதோ ஒரு காரணம் இருந்தனால் தவிர என் மகள் இப்படி செய்திருக்க மாட்டாள். இவ்வளவு தொலைவில் இருந்து கொண்டு நாம் அவளை இப்படி நடந்து கொள் அப்படி நடந்து கொள் என்று சொல்வது சரியில்லை என்றார் அப்பா. இந்த விஷயத்தை பற்றி நீயாக எழுதும் வரையில் நாங்கள் எதுவும் கேட்க வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தோம். உன் கடிதம் எங்களுக்கு சந்தோஷத்தை அளித்தது. எல்லாவற்றை விட முக்கியமானது உன்னுடைய நிம்மதி. நீ மன அமைதியுடன் சுகமாக இருந்து வந்தால் அதைவிட எங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? உங்க அப்பாவும் சந்தோஷப்படுவார். இந்த விஷயங்களை தெரிந்து கொண்ட பிறகு அவர் நேற்றுதான் சென்னைக்கு போயிருக்கிறார். மனித உரிமைகள் அது இது என்று அடிக்கடி சென்னைக்கு போய் வருவார். உனக்கு உடனே கடிதம் எழுத வேணும் என்று தோன்றியதால் எழுதிவிட்டேன். அப்பா திரும்பி வந்தவுடன் அவரும் கடிதம் எழுதுவார். உனக்கு உஷா, கிரண்மை போன்ற சிநேகிதிகள் கிடைத்தது ரொம்ப அதிர்ஷ்டம். அவர்களை விசாரித்தன் என்று சொல்லு. எப்பொழுதாவது இந்தியாவுக்கு வந்தால் நம் ஊருக்கு வந்து நம் வீட்டில் தங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக சொல். நடந்து முடிந்து போன விஷயங்களை பற்றி நினைத்து கொண்டு மனதை கஷ்டப்படுத்தி கொள்ளாத. வாரம் 1 முறையாவது கடிதம் எழுது. பிரியமுடன் உன் அம்மா.